ஹலோ ஆல். மார்க்கெட்ல என்ன நடக்குதுன்னு புரியாம நிறைய பேர் டென்ஷன்ல இருக்கீங்க. ஃபர்ஸ்ட் வீக் 2026 நமக்கு ஒரு பெரிய ரியாலிட்டி செக் கொடுத்துருக்கு. நிஃப்டி 26,300ல இருந்து இப்போ 25,600 லெவலுக்கு வந்துடுச்சு. லாஸ்ட் 5 செஷன்ல மார்க்கெட் கண்டினியூஸ்லி ரெட்ல தான் க்ளோஸ் ஆகியிருக்கு. இதுக்கு மெயின் காரணம் என்னன்னு பார்த்தா ஒரு ஷாக்கிங் நியூஸ் இருக்கு. அதை இப்போ பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. யுஎஸ் பிரசிடென்ட் டொனால்ட் ட்ரம்ப் ஒரு ரஷ்யா சாங்ஷன்ஸ் பில் அப்ரூவ் பண்ணியிருக்காங்க. இது பாஸ் ஆனா ரஷ்யா கிட்ட இருந்து ஆயில் வாங்குற கண்ட்ரீஸ்க்கு 500% டாக்ஸ் போடும்னு சொல்லியிருக்காங்க. இந்தியாவோட 35% ஆயில் ரஷ்யா கிட்ட இருந்து தான் வருது. ஸோ இது நமக்கு ஒரு பயப்படுத்துற விஷயம். இதனால தான் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரி அண்ட் எனர்ஜி ஸ்டாக்ஸ்லாம் அடி வாங்கியிருக்கு. ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் இப்போ இந்தியாவை விட்டு வெளியே போக ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இது வரைக்கும் ஜனவரியில மட்டுமே 11,000 கோடி மேல செல் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி ருபி இப்போ ரெக்கார்ட் லோல ட்ரேட் ஆகுது. ஆனா நம்ம டிஏஐ திரும்ப திரும்ப பை பண்ணி மார்க்கெட்டை பேலன்ஸ் பண்ண ட்ரை பண்றாங்க. ஜான் 9ல மட்டுமே டிஏஏ 5,500 கோடிக்கு மேல பை பண்ணியிருக்காங்க. இப்போ எல்லாரோட ஃபோக்கஸும் Q3 ஏர்னிங்ஸ் மேல தான் இருக்கு. இந்த வீக் நிறைய ஐடி கம்பெனிஸ் ரிசல்ட் வரப்போகுது. ஐடி செக்டர் பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்து தான் மார்க்கெட்டோட நெக்ஸ்ட் மூவ் இருக்கும். நிஃப்டியோட சப்போர்ட் லெவல் 25,500. இது பிரேக் ஆனா மார்க்கெட் இன்னும் 25,300 வரைக்கும் போக சான்ஸ் இருக்கு. ரெசிஸ்டன்ஸ் லெவல் 26,200. இது மேல போனா மட்டும்தான் நம்ம திரும்ப ரெக்கவரியை எதிர்பார்க்கலாம். இப்போ ஸ்ட்ராட்டஜி என்னன்னா இவி ஏஐ மாதிரி எல்லாரும் ஒரே நேரத்துல கூட்டமா இன்வெஸ்ட் பண்ற ஹைப் செக்டார்ஸ்ல இப்போ கொஞ்சம் அலர்ட்டா இருங்க. குவாலிட்டி ஸ்டாக்ஸ்ல மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்க. எஸ்ஐபியை ஸ்டாப் பண்ணாதீங்க. பட் லம்சம் இன்வெஸ்ட் பண்ண நல்ல பேஸ் ஃபார்மேஷன் வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.